ஜீ தமிழ்ல பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் அண்ணா. 2023 தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இதுவரைக்கும் 840 எபிசோட்ஸ் கடந்து ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வருது. ஆக்சுவலா இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிக்கிட்டு வரதுனால இந்த சீரியலை தெலுங்கு, மராத்தி, கன்னடா, பெங்காலி மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜ்லாம் ரீமேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஜீ தமிழ்ல புது சீரியல்கள் வர இருக்கிறதுனால அண்ணா சீரியலை முடிக்க போறாங்கன்னு சோசியல் மீடியால தகவல் ஒன்று பரவிக்கிட்டு வந்துச்சு. இதனால அண்ணா சீரியல் ஃபேன்ஸ் பலருமே ஷாக் ஆகி வருத்தப்பட்டுக்கிட்டு வந்தாங்க. ஆனா இந்த சீரியல்ல இசக்கியா நடிச்சுக்கிட்டு வர ஆக்ட்ரஸ் பிரீதா சுரேஷ் இப்படி ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பாதீங்க, சேனல் சைட்ல இருந்தோ ப்ரொடக்ஷன் டீம் சைட்ல இருந்தோ இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல, அப்புறம் எதுக்கு இப்படி பொய்யான தகவலை பரப்பி மக்களை ஏமாத்துறீங்க, யாருமே இதை நம்பாதீங்க, இது ஒரு ஃபேக் நியூஸ்னு சொல்லி அண்ணா சீரியல் ஃபேன்ஸுக்கு இனிமையான ஒரு தகவலை கொடுத்து அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா சீரியலோட இறுதி அத்தியாயம்னு சொல்லி சேனல் சைட்ல இருந்து ப்ரோமோ ஒன்று வெளியிட்டு சீரியல் முடிய போறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்ப அண்ணா சீரியல் ஃபேன்ஸோட நெஞ்சில இடி இறக்கிருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முடிக்கிறதுக்கு வேற சீரியலே இல்லையான்னு சொல்லி அண்ணா சீரியல் ஃபேன்ஸ் சேனலை திட்டிக்கிட்டு வராங்க. மேலும் பொங்கலுக்கு அப்புறம் இந்த சீரியல் முடிய போறதாவும் இந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வாகை சூடவான்ற புது சீரியல் ஒன்று லான்ச் ஆக போறதாவும் சொல்லப்படுது. ஸோ அண்ணா சீரியல் முடிய போறத பத்தியும் அண்ணா சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வாகை சூடவான்ற புது சீரியல் வர போறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.